Tuesday dandam, Wednesday வந்த கண்டம், Thursday முக்க, Friday பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. அண்ணே வாஷ் பேஷன் எங்க இருக்கு? ஐயோ மாமா போச்சுடா. நிம்மதி ஐயோ நிம்மதி இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? உன்னை மண்டபத்துல காணோம்னு சொல்லி எல்லாரும் எங்க எங்கயோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா அது வந்து அது 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 ஏமா தங்கச்சி என்னமா யாரு இது? அண்ணே எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே. இவரு என்னோட மாமா, எங்க அக்காவோட வீட்டுக்காரனே. என்ன பார்த்துட்டாருன்னு. ஐயோ எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. ஐயோ என்னமா சொல்ற? ஆமாண்ணே, அது என்ன வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சாப்பிடறதுக்கு கை கழுவுறதுக்காக தானே வெளியே வந்தேன். கையை கழுவிட்டு வேகமா உள்ள போயிடலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள பாத்துட்டாருன்னு. அண்ணே ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே. ஐயோ ஆதி சார் ரொம்ப கோவப்படுவாரேமா. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவர் ரொம்ப கோவக்காரருமா. இப்ப எப்படி சமாளிக்கிறது? நிம்மதி நல்ல நேரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீ சீக்கிரம் முத மண்டபத்துக்கு வா. ஆமா நீ எப்படி இங்க ஸ்டேஷனுக்கு வந்த அத சொல்லு. மாமா அது வந்து நீ பார்லருக்கு தானே போறேன்னு சொன்ன. எப்படி ஸ்டேஷனுக்கு வந்த நிம்மதி? நான் பார்லருக்கு போயிட்டு இருக்கும்போது அது பார்லருக்கு போயிட்டு இருக்கும்போது சொல்லுமா. அது வந்து மாமா பார்லருக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க உட்கார்ந்திருக்கானே ஒருத்தன், அந்த செம்பட்டையன். நான் என்னடா பண்ண? ஆமா இப்ப அவனுக்கு என்ன? ஐயோ என்ன சொல்றது? அவன் அவன் ஹேண்ட்பேக் ஆட்டை போட்டான் மாமா. அதுக்கு தான் அவன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு வந்தேன். அப்பா அதுக்கு தான் மாமா வந்தேன். அப்படியா? ஹை நம்பிட்டாரு. ஆமா மாமா அதுக்கு தான் வந்தேன். ஆமா நீங்க எப்படி மாமா இங்க? ஐயோ நிம்மதி உன்னை காணோன்னு மண்டபம் ஃபுல்லா எல்லாரும் ரொம்ப பதட்டத்துல இருந்தாங்க. அப்பதான் துருவன் மச்சான் சொன்னாரு நீ அண்ணா நகர் சைட்ல தான் மேக்கப் போட வந்தேன்னு. அதான் உன்னை தேடி இங்க வந்தேன். வந்த இடத்துல உன்னை தேடுற அவசரத்துல நோ பார்க்கிங் இடத்துல வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் அந்த போலீஸ் சார் தான் வண்டியை தூக்கிட்டு வந்துட்டாரு. அவர்கிட்ட ஃபைனை கட்டிட்டு வண்டியை வாங்கிட்டு போலான்னு ஸ்டேஷனுக்கு வந்தா பார்த்தா நீனு. நல்ல வேற வண்டியை தூக்குனது ஒரு நல்ல நேரம் தான் போல, இல்லனா உன்னை கண்டுபிடிச்சிருக்க முடியாதே. அண்ணே எல்லாம் உங்களால வந்தது ஏனே? அம்மாடி தங்கச்சி நான் ஒண்ணு பண்ணலாமா? உனக்கு பிரியாணி வாங்க போனானே அந்த படுபாவிதான் வண்டியை தூக்கிட்டு வந்துட்டான். சத்தியமா இது உங்க அக்கா வீட்டுக்காரன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க தூக்கிருக்கவே மாட்டோமா வண்டிய. ஐயோ போச்சுனே, எல்லாம் போச்சு. ஆதிக்கிட்ட நான் செத்தேன். நான் வெளியே வந்தது மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது என்ன இந்த இடத்துல கழுத்து நெரிச்சு கொன்னே போட்டுருவானே. ஹே சரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டல, இல்லனா கூட அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ கிளம்பு வா. அங்க மண்டபத்துல எல்லாரும் பதட்டமா இருக்காங்க. நீ எங்க போயிட்டேன்னு கூட தெரியாம. இரு நான் தன்மைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்களே. மண்டபத்துக்கா மாமா? ஐயோ அது வந்து மாமா இல்ல அது இங்க இரு நிம்மதி, நான் தனு கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மாமா மாமா. ஐயோ நான் கிடைச்சிட்டேன்னு சொல்ல போயிட்டாரே. இப்ப என்ன பண்றது? எல்லா பிளானும் இப்படி சொதப்பனா நான் என்னதான் பண்ணுவேன்? ஆதி வந்தா கேவலமா கேட்பானே. எல்லாரும் ரொம்ப பரபரப்பா தேடிட்டு இருக்காங்களா? எவ்வளவு வேணாலும் தேடுங்க, எங்கேயுமே கிடைக்க மாட்டா. அவளும் எங்கேயும் கிடைக்க மாட்டா. இந்த நிச்சயதார்த்தமும் நடக்காது. அண்ணி நிம்மதியோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணுங்களேன். ஐயோ எனக்கு யாரு நம்பருமே தெரியாதுங்க அண்ணி. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தன்மை அம்மா தமிழ் தான் கால் பண்றாரு. இருங்க என்னன்னு கேப்போம். தமிழ் என்னாச்சு? நிம்மதியை பாத்துட்டீங்களா? எப்படி பார்க்க முடியும்? அப்படியா? என்ன நொப்படியா? எப்படியும் நிம்மதி கிடைக்கலன்னு தான் சொல்ல போறாரு. தமிழ் உண்மையாவா சொல்றீங்க? எல்லா பார்லர்லயும் தேடி பார்த்துட்டேன் தன்மை, எங்கேயுமே கிடைக்கலன்ற உண்மையை சொல்லிருப்பாரோ? அம்மா சொல்லுடி. அம்மா ரொம்ப நல்ல விஷயம் தான். ரொம்ப நல்ல விஷயமா? இங்க நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு இந்த அக்காவும் பிளான் பண்ணிருப்பாங்களோ? ஏய் என்னன்னு சொல்லுடி. நிம்மதி நிம்மதி கிடைச்சிட்டாமா? தமிழ் நிம்மதியை பாத்துட்டாரு. ஹே உண்மையதான் சொல்றியாடி? அப்பா எனக்கு இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. நிம்மதி கிடைச்சாளா? ஆமா எங்க இருந்தாளா? அவ எங்க இருந்தாலும் கேட்டீங்களா? ஆதியே சிரிப்பாருமா. நானா? அக்கா எனக்கு ஒன்னும் புரியல. ஐயோ தம்பி அவ உங்க ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. என்னம்மா சொல்ற? ஸ்டேஷன்ல இருந்தாளா? ஏன் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா? அது ஒண்ணும் இல்லம்மா, மேக்கப் பண்ண பார்லருக்கு போகும்போது எவனோ அவ ஹேண்ட்பேக் அடிச்சிட்டானா. அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு அப்படியே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்கா. அதான் லேட் ஆயிடுச்சான். அட பாவி, அவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பிள்ளைய காணோன்னு கொஞ்ச நேரத்துல இப்படி எல்லாம் பயந்துட்டோம்.
ஆமா அவ போன் எங்க? போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் தானே வந்துச்சு. ஐயோ அப்பா அதெல்லாம் தெரியல. சரி விடுங்க, நிம்மதி கிடைச்சிட்டான், அது வரைக்கும் போதும். உடனே இப்ப தமிழ் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நிம்மதி ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த மாதிரி தெரியல. அப்போ தமிழ் தான் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. தமிழ் எதுக்காக ஸ்டேஷனுக்குள்ள போனாரு? ஐயோ எல்லாம் மொத்தமா சொதப்பதே. நம்ம ஏதாவது பண்ணி எப்படியாவது நிச்சயத்தை நிப்பாட்டணும். மணி 6 தான் ஆகுது. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு நல்ல நேரத்துக்கு. இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது அவளை இங்க கூட்டிட்டு வந்து நம்மளுக்கு நிச்சயம் பண்ண வச்சிருவாங்க. ஆனா அது எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே. என்ன பண்ணலாம்? என்னது? இப்ப எல்லாரும் என்னோட ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களா? சரி ஓகே, நானும் போறேன். நானும் போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ தம்பி, நீங்க வேற எதுக்கு போய்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு? இப்ப வந்துருவாரு தமிழ், நிம்மதியை கூட்டிட்டு வந்துருவாரு. நீங்க இங்கே இருங்க. இல்ல ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். அம்மா வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஆதி இருப்பா. அம்மா நான் பாத்துட்டு வரேன். என்னோட ஸ்டேஷன்ல தான் எல்லாரும் இருக்காங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனை தான் நடந்திருக்கு. நான் என்னன்னு பாக்குறேன், இருங்க. அப்பாடா, இப்ப போய் இப்படியாவது தமிழ் நிம்மதி இங்க கூட்டிட்டு வரதை தடுத்து நிறுத்தணும். ஐயோ கடவுளே, நல்ல வேலை நிம்மதி கிடைச்சிட்டா. இவன் எதுக்கு சொல்ல கேட்காம இப்படி ஓடுறான்? அந்த தம்பி தான் நிம்மதியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிடுச்சுல. ஆமாமா, நல்ல நேரம் வர நெருங்கிட்டே வருது. ஆதி தம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு இங்க வரதுக்குள்ள எப்படியும் 1 மணி நேரமாவது ஆயிடும். ஆமா, நல்ல நேரம் தாண்டி போயிரும். இப்ப என்ன பண்றது? பேசாம நம்ம எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போயிடலாமா? நம்ம மோதிரத்தை மட்டும் மாத்தினா போதும். எங்க மாத்தினா என்ன, ஸ்டேஷன்ல கூட மாத்திக்கலாமே. போலீஸ் ஸ்டேஷன்ல யாருடையும் மோதிரம் மாத்துவாங்க? மா, எங்க மாத்தினா என்ன? நம்மள பொறுத்த வரைக்கும் நல்ல நேரத்துல நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடக்கணும். அது எங்க நடந்துச்சுன்னா என்னமா? ஆமா, தன்மை சொல்றது சரிதான். ஆதி மாப்பிள்ள கிளம்பி போயிட்டாரு. அங்க போய் என்ன பிரச்சனை ஏது என்னன்னு விசாரிச்சுட்டு அவங்களை கூட்டிட்டு 3 பேரும் வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். அதுக்கு ஆதி மாப்பிளைக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் ஒரு வேனை வச்சு போயிட்டோம்னா அங்க போய் நல்ல நேரத்துக்குள்ள நிச்சயத்தை முடிச்சிருவோம். கல்யாணம் தான் நல்லா கிராண்டா பண்ணுவோம்ல, அப்புறம் என்ன? ஆமா, தன்மை பொண்ணு சொல்றதுதான் சரின்னு படுது. ஆதிக்கு அவன் வேலையும் சரி, அவனோட போலீஸ் ஸ்டேஷனும் சரி, அதுதான் கடவுள் மாதிரி கும்பிட்டு இருக்கான். பேசாம அந்த இடத்துல நிச்சயம் வச்சா அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல. அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு எல்லாரும் கிளம்புங்க. நிச்சயதார்த்தத்தை போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சிடலாம். சரி வாங்க. நிம்மதி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேமா. போச்சு. மாமா, ஆதிக்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, தன்மை சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டா. சரி வா கிளம்பு. கிளம்பவா? ஐயோ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மோதிரத்தை மாத்தணுமா? உன்னை சீக்கிரமா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். சீக்கிரம் கிளம்புமா. மாமா, அது டைம் வேற 6 தான் ஆகுது. இன்னும் 1/2 மணி நேரம் ஸ்டேஷன்லயே ஓட்டிட்டா போதும். நல்ல நேரம் தாண்டிரும். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ண மாட்டாங்க. ராகு காலம் ஆரம்பிச்சிரும். இந்த 1/2 மணி நேரத்தை ஸ்டேஷன்ல எப்படி கிடக்கிறது? எதையாவது ஒண்ணு பண்ணி கடந்துட்டா நல்லா இருக்கும். பேசாம மயக்கம் வர மாதிரி நடிச்சிடலாமா? ஆமா, அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம மயக்கம் வர மாதிரி நடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்தை இங்கே கடந்துருவோம். நிம்மதி என்னமா யோசிச்சுட்டே நிக்கிற? சீக்கிரம் வா. என்னோட பைக்கே அந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கு. நம்ம டக்குனு போயிடலாம். சீக்கிரம் வாமா. மாமா வரேன். ஆனா எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது மாமா. தலை சுத்துதே. ஹே நிம்மதி, என்ன கீழே விழுவாம அந்த இடத்துல நிக்கிறேன். குரங்கு. ஆஹா, ஆதி வந்துட்டானா? இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பா நம்ம மயக்கம் போட்டே ஆகணும். இங்க பாரு, மொத்தவங்க கிட்ட நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்காத. நீ எவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்ணாடனே எனக்கு தெரியும். ஐயோ, நம்மள பத்தி புட்டு புட்டு வைக்கிறானே. ஏண்டி அவசரத்துக்கு பிறந்த அனகோண்டா, உன்னை என்னடி சொல்லிட்டு போன? வெளியே வந்துடாத, எக்காரணத்துக்கு கொண்டு ஜெயில விட்டு வெளியே வந்துடாதுன்னு படிச்சு 10,000 வாட்டி சொல்லிட்டு தானடி போன. இங்க வந்து பார்த்தா வெளியே நின்னு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, ரொம்ப திட்டுறானே. நிம்மதி, இப்ப மட்டும் நீ கண்ணை திறந்த உன்னை அடிச்சே கொன்றுவான். கஷ்டப்பட்டு பிளான போட்டு வச்சா நீ சொதப்புன்னு சொதப்பிக்கிட்டு இருக்க. என்ன மயக்கத்துல இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இல்லனா உண்மையாவே நீ மயக்கம் போடுற லெவலுக்கு ஆக்கி விட்டுருவேன். போச்சு. ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பயமா இருக்கு. எந்திரிடி. நல்ல சாய தலகாணி மாதிரி இருக்குன்னு சாஞ்சுக்கிட்டே இருக்கியா? அடிச்சு எந்திரி. ஆதி, எதுக்குடி வெளியே வந்த? எதுக்கு வெளியே வந்த? ஆதி, ஆதி ப்ளீஸ் ஆதி, கோவப்படாத ஆதி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏய் நொட்டிக்காத. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, இப்ப என்னடி பண்றது? ஆதி, இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்குடா. அந்த 1/2 மணி நேரத்தை எப்படியாவது ஸ்டேஷன்லயே கிடக்கணும் ஆதி. அதுக்கப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சிடும். அப்புறம் ராகு காலம் ஆரம்பிச்சிடும் ஆதி. நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கடா. ப்ளீஸ் இந்த பிளானையாவது கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவா ஆதி. ப்ளீஸ்டா. கிளிப்பாங்க. 1 மணி நேரத்தை இங்கே எப்படி கடப்ப? மணி இப்பதான் 6:35. இன்னும் 25 நிமிஷம் இருக்கு.
இப்பவே போய் கூட்டிட்டு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அங்க பாரு, உன் அக்கா புருஷன் வேற நம்மளையும் முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ டேய், இப்ப நம்ம கிளம்பி மண்டபத்துக்கு போனாதான் நிச்சயதார்த்தம் நடக்கும். நம்ம போவேனா, இங்க இருந்துக்கலாம். எப்படிடி இங்க இருக்கிறது? டேய், இப்ப நம்ம கிளம்பி போனா கூட டைம் ஆயிடும்டா. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நடக்காது. அததான் சொல்றேன். உங்க நிச்சயம் கண்டிப்பா நடக்கும். நாங்க எல்லாரும் வந்துட்டோம். ஐயோ, இவங்களா எதுக்கு இப்ப இங்க வந்தாங்க? இந்த பிளானும் சொதப்பலாம். கடவுளே, நீ உண்மையாவே எங்களை பார்த்துட்டு தான் இருக்கியா, இல்ல எங்க விஷயத்தை மட்டும் கண்ணு காது வாய் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கியா? ஏன் கடவுளே இப்படி பண்ற? அப்பா, நீங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்தீங்க? ஆதிபையா, எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயம் நடக்கணும். அது இங்கதான் நடக்கணுமா இல்ல மண்டபத்திலேயே நடக்கணுமான்லாம் இல்ல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா மோதிரத்தை மாத்துங்கப்பா. எங்க ஸ்டேஷன்லயேவா? நம்மளுக்கு வர பிரச்சனைக்கெல்லாம் நல்ல நேரம் காத்துக்கிட்டு இருக்குமா? எங்க நிச்சயம் பண்ணா என்ன? நம்மள பொறுத்த வரைக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியணும். இந்தாங்கப்பா, மோதிரத்தை மாத்திக்கோங்க. டேய், என்னடா அது? நொன்னடா அது. இப்போ வந்து கேளு. எனக்கு வர டென்ஷனுக்கு பாரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற ஆப்ஷனே இல்ல போல. மோதிரத்தை மாத்துறதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லு. தெரியலடா, எல்லாரும் நம்மள கேட் போட்டுட்டாங்க ஆதி. கேட்டை திறந்து வெளியே வராம இருடினா வெளியே வந்து தொலைஞ்சிட்டு இப்ப எல்லாரும் உன்னை சுத்தி கேட்டு போட்டுட்டாங்கன்னு கதை விடுறியா? நின்னு தொலை. உன் கையில மோதிரத்தை மாத்துறதை தவிர எனக்கும் வேற வழி இல்ல. வாங்க 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 டக்குன்னு. மோதிரத்தை மாத்திக்கோங்க. நல்ல நேரம் நெருங்கியாச்சு. இருங்க ஸ்டாப். யாராவது நமக்கு குரல் கொடுக்கறது? யாரு? நான் தான். பயப்படாதீங்க. ஸ்டாப்னு சொன்னோடனே பயந்துட்டீங்களா? நிச்சயதார்த்தத்தெல்லாம் நிறுத்தல. இப்படியே நேரா நின்னு மோதிரத்தை மாத்துறதுல என்ன இருக்கு? நல்லா முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி மாத்துங்க மாப்ள. அட யாரா இவன்? நானே இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு நினைச்சா ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இந்த எரும மாடு மூஞ்சிக்கு நான் முட்டி போட்டு வேற மோதிரத்தை மாத்தணுமா? ஆமா, அதான் நல்லா இருக்கும். ஆதி மாப்ள, முட்டி போடுங்க. காதல் சொன்ன